சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பலருக்கு கடும் ஆபத்து. இலங்கையில் 2,00,000 பேர் அதிரடியாக கைது. ஈஸ்டர் தாக்குதலில் கம்மன் பிளவுக்கு தொடர்பா? நாடாளுமன்றத்தில் கிளம்பிய சர்ச்சை. தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குநர் நடிகர் பாக்யராஜ் திடீர் மரணம். ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் ஈரானின் அதிரடி உத்தரவு. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள 232 சந்தேக நபர்கள் பல்வேறு நாடுகளில் பதுங்கியிருப்பதாகவும் அவர்களில் 37 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த 20 மாத கால பகுதியில் சிவப்பு அறிவித்தல்கள் மூலம் 23 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் சிவப்பு அறிவித்தல் இல்லாமலேயே மேலும் 35 பேர் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு மேலதிகமாக சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள மேலும் 96 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியிருப்பதாகவும் ஐக்கிய அரபு ராச்சியம், இந்தியா, மலேசியா, ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், கனடா, ரஷ்யா, இத்தாலி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் இவர்கள் இருப்பதாகவும் அமைச்சர் வெளிப்படுத்தினார். சந்தேக நபர்களை விரைவில் கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் 2ஆம் மற்றும் 3ஆம் சட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ள நபர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக வலையமைப்பை முற்றாக ஒழிக்கும் நோக்குடன் அரசால் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முழு நாடுமே ஒன்றாக விசேட தேசிய செயற்திட்டத்தின் கீழ் இதுவரை 2,14,333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த தேசிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வரையிலான காலப்பகுதியில் முப்படைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் பங்களிப்புடன் நாடு முழுவதும் 2,15,526 விசேட சோதனை நடவடிக்கைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சுற்றி வளைப்புகளின் போதே மேற்படி பெருமளவிலான சந்தேக நபர்கள் வலைவீசி பிடிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள ஒட்டுமொத்த சந்தேக நபர்களில் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் சர்வதேச வலைப்பின்னர்களுடன் தொடர்புடைய 3,112 பிரதான குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்றங்களினூடாக முறையான தடுத்து வைக்கும் உத்தரவுகள் பெறப்பட்டு தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்கள், காணிகள் மற்றும் வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்களை சேர்த்ததாக கண்டறியப்பட்ட 360 முக்கிய புள்ளிகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினரால் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது போதைப்பொருள் பழக்கத்துக்கு தீவிரமாக அடிமையாகி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட 2,188 பேர் அவர்களின் நல்வழிப்படுத்தும் நோக்கில் நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் உரிய புனர்வாழ்வு சிகிச்சை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தேசிய செயற்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இலங்கை வரலாற்றில் மிக அதிகளவிலான போதைப்பொருள் தொகுதிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலின் பின்னணி மற்றும் ஸ்ரீசாலி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் போது பிவுதிரக்கல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பிலவின் தற்போதைய செயற்பாடுகள் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மகா கொடூர தாக்குதலுக்கு உதய கம்மன்பிலவுக்கும் இடையில் ஏதேனும் மறைமுக தொடர்புகள் காணப்படுகின்றனவா என்ற பலத்த சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகின்றது. எனவே அவரை உடனடியாக கைது செய்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் பாதுகாப்பு தரப்பை வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நாட்டின் போதைப்பொருள் அச்சுறுத்தலினை எதிர்த்து போராடுதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் கடத்தலை தடுப்பதற்கான தற்போதைய அரசு முன்னெடுத்து வரும் காத்திரமான பல விசேட உத்திகளை நாம் மனதார ஆதரிக்கின்றோம். இலங்கையில் போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த தமிழ் பேசும் இளைஞர் சமுதாயமே திட்டமிட்டபடி அளவில் இலக்கு வைக்கப்படுகிறது. இதனை இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கு உழைக்கும் பாதுகாப்பு தரப்பினர் அனைவருக்கும் எமது முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளோம். இதேவேளை இலங்கையில் யுத்த காலத்தில் காணாமல் போனோர் விவகாரம் குறித்து தேசிய எமது மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் ஆயர் ராயப்பூர் ஜோசப் பாண்டகை சுமார் 1,46,644 பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என ஆதாரங்களுடன் கூறியிருந்தார். அவரின் அந்த துணிச்சலான வெளிப்படுத்தலே சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை வரை
சென்று இன்று நீதிக்காக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் புதிய மனித புதைகுழியில் இருந்து இதுவரை சுமார் 409 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஆஜர் என்று கூறிய எண்ணிக்கையை விடவும் தமிழர்கள் இங்கு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. உலகிலேயே மனித எலும்புக்கூடுகள் அதிகளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதியாக செம்மணி மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கிருந்து மீட்கப்படும் பச்சிளம் குழந்தைகளின் எலும்பு எச்சங்களை பார்க்கும்போது அவர்கள் மரணிப்பதற்கு முன்னர் எந்தளவுக்கு கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்திருப்பார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இவற்றை சர்வதேச தரத்தில் மரபணு பகுப்பாய்வு செய்வதற்கான விஞ்ஞானபூர்வ நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளதாக அரசு கூறியுள்ளது. இதனை எந்தவித அரசியல் இழுபறையுமின்றி உடனடியாக செய்ய வேண்டும். இவற்றுக்கு மத்தியில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அரசு விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் புலனாய்வு பணிப்பாளர் சுரேசாலி சித்திரவதை செய்யப்படுகின்றார். அவர் சிறைக்குள் உண்ணாவிரதம் இருக்கின்றார் என்றெல்லாம் தற்போதைய சூழலில் பொய் பிரச்சாரங்கள் கிளம்பும் போது உதய கமன்பில உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் உள்ள சில இனவாத புள்ளிகள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் துள்ளி குதிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் கம்மன்பிலவின் அதீத பதற்றத்தை பார்க்கும்போது யுத்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அவருக்கு ஏதேனும் நேரடி அல்லது மறைமுக தொடர்பு உள்ளதா என்ற நியாயமான சந்தேகங்கள் எழுகின்றன. தான் செய்த பிழையை அல்லது தனக்கு நெருக்கமானவர்களுடைய தவறை சட்டத்தின் முன்னால் மறைப்பதற்காகவே அவர் இவ்வாறு துள்ளுகின்றார். எனவே பாதுகாப்பு தரப்பினர் உதய கம்மன்பிலவை உடனடியாக கைது செய்து அவரிடம் முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக புகழ்பெற்ற கே. பாக்யராஜ் காலமானார். அவரது வயது 73. சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1953 ஜனவரி 7 ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் இயக்குநர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். பின்னர் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள் முந்தானி முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்த அவர் குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமைகள் உள்ளது என ஈரான் வெள்ளிக்கிழமை மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்தது. அமெரிக்கா, ஈரான் இடையே அண்மையில் ஏற்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தின் பகுதியாக ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து 3 மாதங்களுக்கு பின் சீரடைந்துள்ளது. எனினும் எதிர்வரும் காலங்களில் ஹார்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து ஓமான் நாட்டுடன் ஈரான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கையின்படி எந்தவித நிபந்தனைகளும் சுங்க கட்டணங்களுமின்றி ஹார்முஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவு இணை அமைச்சர் காசிம் ஹரிபாதி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், ஹார்முஸ் நீரிணையின் கடலோர நாடாக அந்த பகுதியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. எங்களின் உரிமைகளை அங்கீகரிக்காமல் மாற்று வழிகள் அல்லது தன்னிச்சையான முடிவுகள் மூலமாக ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய முடியாது என குறிப்பிட்டார். இதனிடையே ஹார்முஸ் நீரிணையின் உரிய அனுமதியின்றி கடக்க முயன்ற 3 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் ஈரானிய புரட்சிகர காவல் படை எச்சரித்து திருப்பி அனுப்பியது. தாய்வான் நிறுவனத்துக்கு சொந்தமான எவர்லாலி என்ற சிங்கப்பூர் கொடி ஏந்திய கப்பல் ஓமான் அருகே வியாழக்கிழமை தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் காரணம் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. ஆனால் ஈரான் அமைந்துள்ள கடல்வழி ஆணையம் அங்கீகரிக்கப்படாத பாதைகளில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு அதன் உரிமையாளர்களை பொறுப்பேற்க வேண்டும் என கூறியது. மேலும் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான கப்பல்களை வெளியேற்ற ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பும் ஓமானும் இணைந்து உருவாக்கிய புதிய வழித்தடத்துக்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த மோதல் சூழலால் ஹார்முஸ் நீரிணையின் கப்பல்களுக்கு வழிகாட்டும் தனது தற்காலிக பணியையும் ஐநா அமைப்பு நிறுத்தியுள்ளது. சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பலருக்கு கடும் ஆபத்து. இலங்கையில் 2 லட்சம் பேர் அதிரடியாக கைது. ஈஸ்டர் தாக்குதலில் கம்மன்பிலவுக்கு தொடர்பா? நாடாளுமன்றத்தில் கிளம்பிய சர்ச்சை. தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குநர், நடிகர் பாக்யராஜ் திடீர் மரணம். ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் ஈரானின் அதிரடி உத்தரவு.